பாடு வருது, கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லும்போது, இவைகளை நான் பிரியப்படுகிறேன். எனக்கு வந்திருக்க இந்த நெருக்கங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி, பவுல் அழகாய் சொல்லுகிறதை நம் வேதத்துல பார்க்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, இன்றையிலிருந்து இந்த வேத வசனத்தை கேட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் தேவனை முறுமுறுக்கிறது, சண்டை போடுகிறது, கோபப்படுகிறது, இதையெல்லாம் விட்டுவிட்டு, அப்பா நீங்க எனக்கு கொடுத்திருக்க இந்த உபத்திரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இப்ப நம்ம ஒரு நன்மைக்காக ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நன்மை நமக்கு கிடைத்த பின்னாடி தேவனுக்கு நன்றி சொல்வதை காட்டிலும் வருவதற்கு முன்பாகவே நாம் நன்றி சொன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். என் பிரியமான தேவச்சனமே, ஒரு தேவைக்காக நாம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு நோக்கத்துக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லும் பொழுது அது வரவில்லை, வருவதற்கு காலம் தாமதிக்குது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தொடங்கிடுவோம். நன்றி ஏசப்பா, நீங்க கொடுப்பீங்க அதற்காக உமக்கு நன்றிப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்வீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றிப்பா. இப்படி நன்றி 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 என்று நம்ம சொல்ல தொடங்கிட்டாலே கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். என் பிரியமான தேவச்சனமே,